வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் இந்த யூஎஸ்பி வீடியோ போர்டு பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அடுத்த வீடியோவில் இந்த போர்டில் வந்து ரிமோட் கிட்டில் கனெக்ஷன் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. ஃபஸ்ட்டு இந்த போர்டோட வரும் பார்த்திங்களா சென்சார், இந்த சென்சாரை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா அந்த ரிமோட் கிட்டில் வந்து இதிலேயே சென்சார் இருக்கனால அவன் இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இப்போ இந்த சென்சாரை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு இந்த போர்டை கழட்டி இந்த சென்சாரை மட்டும் நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த ஸ்க்ரூவை கழட்டியாச்சு, இந்த போர்டை அப்படியே எடுத்துடலாம். இப்போ அந்த போர்டை எடுத்தாச்சு. இப்போ இந்த சென்சாரை மட்டும் நம்ம கழட்டிடலாம். இப்போ திருப்பி அதே மாதிரி இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்சார் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர் அவுட்லேருந்து ஒரு ஒயரும், இந்த மொதல் பின் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு ஒயரும், இந்த 5 வோல்ட்டு லைன்லேருந்து ஒரு ஒயரும், கிரவுண்ட்லேருந்து ஒரு ஒயரும் நம்ம எடுக்கணும். மொத்தம் 3 ஒயர் இருக்கணும். இப்போ ஆல்ரெடி வந்து இந்த 5 வோல்ட்டுக்கும் கிரவுண்டுக்கும் 2 ஒயர் இருக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம ஒரு ஒயர் மட்டும் இதுலேருந்து எடுக்கணும். இப்போ இந்த ஒரு ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ஒயர் வந்து இந்த கீழே இருக்க பின்னில் பற்ற வச்சுக்கலாம். அதாவது ஐஆர் அவுட்டில் நான் பற்ற வைக்கிறேன். அவ்வளோதான், இந்த ஒரு ஒயர் எடுத்திருக்கேன். இங்கே ஆல்ரெடி 2 ஒயர் இருக்குது, 5 வோல்ட்டு கிரவுண்டு. இப்போ இதில் வந்து இந்த கருப்பு கோடு போட்டது கிரவுண்டு, இந்த வெள்ளை ஒயரு 5 வோல்ட்டு. இப்போ இதை எங்கே கொடுக்கணும்னா, இப்போ நான் இந்த ரிமோட் கிட்டு பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1ல் உங்களுக்கு கனெக்ஷன் பண்ணி காட்டுறேன். ஃபீடெக்கில் வெர்ஷன் 1 மாடலு நீங்கள் கூட போட்டுருக்கு பார்த்தீங்களா, வெர்ஷன் 1, அதில் தான் உங்களுக்கு கனெக்ஷன் பண்ணி காட்ட போகிறேன். நடுப்புள்ள கிரவுண்டை பற்ற வைக்கிறேன். அடுத்து 5 வோல்ட்டுங்கிற இடத்துல 5 வோல்ட்டை பற்ற வைக்கிறேன். அடுத்து இந்த போர்டில் ஒரு ஒயர் மட்டும் எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்தோம்ல, அதை வந்து இந்த ஐஆர் அவுட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பற்ற வச்சிடுறேன். நல்லா பாருங்கள், இது கிரவுண்டு, இது 5 வோல்ட் பற்ற வச்சுருக்கேன். இது ஐஆர் அவுட்டு, ஆரஞ்சு ஒயர் பற்ற வச்சுருக்கேன். இந்த ஆரஞ்சு ஒயர் வந்து இந்த ஐஆர் அவுட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்டில் அங்கே பற்ற வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ இந்த ஒயர்லாம் கொடுத்தாச்சு. இப்போ இந்த ரிமோட் கிட்ட ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஆன் பண்ணுறேன். இப்போ ஆன் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த ரிமோட்டில் இந்த யூஎஸ்பின்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணோன்னா இங்கே வந்து சிக்னல் வந்துருச்சு. இந்த யூஎஸ்பி வீடியோ போர்டுக்கு சிக்னல் வந்துருச்சு. இந்த மோடு பட்டனை மாற்றி பார்க்கலாம், மாறுதான்னு பார்க்கலாம். மாறல. ஏன் மாறலைன்னா இது வந்து இது டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா MP3 போர்டுக்கு இதை டிசைனிங் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து நம்ம ஒரு செட்டிங்கை மட்டும் மாற்றணும். இப்போ இந்த வீடியோ போர்டை பொறுத்தளவுக்கு இந்த வெர்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மாடலு இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ போர்டோட ரிமோட் வந்து இந்த ரிமோட் தான். இப்போ இந்த ரிமோட்டோட ஃபங்க்ஷனை நம்ம இந்த ரிமோட்டில் நம்ம கொண்டு வரணும். அதுக்கு நம்ம ஒரு செட்டிங்ஸ் மட்டும் பண்ணணும். இந்த வீடியோ போர்டு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து மொத்தம் 3 டைப் வருது. அதுக்கு தகுந்த மாதிரி இதில் 3 டைப்பும் இந்த ரிமோட்லேயே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து வெர்ஷன் 1ல் அந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த 4th கீ இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4th கீயை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ பண்ணுறேன். இப்போ பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா MP5 போர்டு வெர்ஷன் 1 செலக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து இந்த மோடு பட்டன் அமைக்க பார்ப்போம், இது மாறுதான்னு பார்க்கலாம். இப்போ மாறுது பார்த்தீங்களா. இப்போ இந்த போர்டுக்கு இந்த MP5 வெர்ஷன் 1 செட் ஆகிடுச்சு. இது வந்து சின்ன போர்டுங்கிறனால நம்ம டைரெக்டாக கொடுத்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பெரிய போர்டு முதல் வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி டைப்பை டைரெக்டாக கொடுத்தோம்னா ஒரு பிரச்சனை வரும். என்னென்னா, இந்த டிரான்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிரான்ஸ்ட் வந்து ஹீட் ஆகி கொஞ்சம் நாளில் சீக்கிரம் போயிடுது. அதனால் நான் அடுத்த வீடியோவில் வெர்ஷன் 2 ரிமோட் கிட்டில் இந்த போர்டை, இந்த யூஎஸ்பி வீடியோ போர்டு பெரிய போர்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த போர்டை வெர்ஷன் 2ல் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு வேறு ஒரு டெக்னிக்கில் ஒரு வேலை பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த போர்டையும் இந்த ரிமோட் கிட்டையும் மெர்ஜ் பண்ணிட்டோம். இப்போ இதில் வயர் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ இதை வந்து ஜாக்கை சொருகிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
ஃபஸ்ட்டு வீடியோவும் கிரவுண்டும் அதை வந்து மொதல் வயரு அடுத்த வயரும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இந்த மொதல் வயரு வீடியோ அவுட்டு, இது கிரவுண்டு. இப்போ இதை ஒரு இந்த ஜாக்கில் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ வயரை முதல் பண்ணி டாப்பில் பற்ற வைக்கிறேன். அடுத்த வயரை கிரவுண்டில் பற்ற வைக்கிறேன். அது அடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ஆடியோ அவுட்டு கிரவுண்டு, அடுத்து ரைட் ஆடியோ அவுட்டு, அதை 3 நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். இந்த வயரில் மொத்தம் அப்படி வரிசைப்படி 3 வயரு, இந்த 3 வயரை எடுத்துக்கிறேன். 3 வயர் வந்து இந்த பக்கம் பின்னில் கொடுப்போம். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் அவுட்புட்டை கொடுக்க போகிறேன். அடுத்த வயரு கிரவுண்டு வந்து இந்த பாடியில் கிரவுண்டு வந்து இந்த பின்னில் பற்ற வச்சலாம். அடுத்து ரைட் அவுட்புட்டை இந்த பின்னில் பற்ற வச்சுறேன். இப்போ இந்த லாஸ்ட்டில் இருக்க ஒரு வயரு கிரவுண்டு, அந்த கிரவுண்டையும் இந்த கிரவுண்ட்லேயே பற்ற வச்சுக்கலாம். இப்போ இந்த போர்டில் வந்து மொத்தம் 6 வயர் வருது. 6 வயரையும் நான் பற்ற வச்சிட்டேன். முதல் 2 வயரு வீடியோ அவுட்புட்டு, அடுத்து இருக்க 4 வயரெலாம் 2 ஆடியோ அவுட்புட்டு, 2 கிரவுண்டு வயரை இங்கே பற்ற வச்சிட்டேன். இப்போ இது ஒரு அப்படியே ஒரு டிவியில் செக் பண்ணி காட்டுறேன் வாங்க. இப்போ இந்த வீடியோ போர்டில் இந்த ரிமோட் கிட்ட கனெக்ஷன் கொடுத்து இதோட அவுட் எடுத்து இந்த ஆர்சி ஜாக்கில் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவி அவுட் எடுத்து நேராக இந்த டிவிக்கு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 12 வோல்ட் இன்னுக்கு ஒரு அடாப்டரை பயன்படுத்தியிருக்கேன். இந்த நடுப்புன்னு ப்ளஸ்ஸு, இது பாடி கிரவுண்டு அப்படி கொடுத்துருக்கேன். இப்போ ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டேன். இப்போ அந்த டிஸ்பிளே வந்துருச்சு. இப்போ மாடல் செலக்ட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி ஆன் ஆயிடுச்சு. இப்போ இதில் படம் வருதான்னு பார்க்கலாம். வந்துடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு இதில் வீடியோ உங்களுக்கு இந்த டிவியில் செக் பண்ணி காட்டுறதுக்காக இந்த ஆடியோ வீடியோ ரெண்டுமே இந்த ஜாக்கில் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஆம்பில் கனெக்ஷன் கொடுக்கும்போது வீடியோ மட்டும் நீங்கள் தனியாக இந்த ஜாக்கு கொண்டு போய் கொடுத்துருங்க. இந்த ஆடியோ எடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த ஆடியோ வயர் மட்டும் நேராக கொண்டு வந்து இந்த ரிமோட்டில் இந்த இஎஸ்பின்னு எழுதியிருக்கும் பாருங்கள், நான் காட்டுற பாருங்கள். இந்த இஎஸ்பின்னு எழுதியிருக்கலாம், இந்த இடத்துல அந்த இஎஸ்பியோட ஆடியோ அவுட் வருது பார்த்தீங்களா, அதை இங்கே கொடுத்துருங்க. இங்கே கொடுத்தா தான் ஆம்பிளிஃபையரில் நீங்கள் சவுண்ட் வைக்கும்போது பொள்ளாச்சிக்கு 5.1 உங்களுக்கு அவுட்டு கிடைக்கும். இப்போ இந்த 2வது பார்த்தீங்களா மூவி, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரிமோட்டில் இந்த ரைட் சைட் பட்டன் அமுக்குனீங்கன்னா அது மாறும். அப்படியே நடு பட்டனை இந்த ஓகே பட்டனை கொடுத்துடலாம். கொடுத்தோன்னா இந்த மூவிஸ் இருக்கிறது காட்டும். இந்த ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் வீடியோ எம்கேவி ஃபார்மேட்டு, அது ப்ளே ஆகுதான்னு பார்க்கலாம். ப்ளே பண்ணுறேன். ப்ளே ஆகுது. இப்போ ப்ளே ஆகுது. இப்போ அடுத்து ஒரு எம்கேவி ஃபார்மேட் உள்ள வீடியோ இருக்குது, அது ப்ளே ஆகுதான்னு பார்க்கலாம். ஃபைல் நாட் சப்போர்ட்டட்னு வந்துடுச்சு. இப்போ இந்த போர்டில் வந்து எம்கே ஃபார்மேட்டு வேலை செய்யுது, ஆனால் வந்து எல்லா ஃபார்மேட்டும் இதில் வேலை செய்யாது. அதாவது MP4 ஃபார்மேட்டு, அதே மாதிரி இந்த 720p HDI ஃபார்மேட்டு இதெல்லாம் உங்களுக்கு ப்ளே ஆகும். இந்த ஃபுல் HD வீடியோ மட்டும் உங்களுக்கு எல்லா வீடியோவும் உங்களுக்கு இதில் செலக்ட் ஆகலை. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.